ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. வாங்க ட்ராமாக்குள்ள போலாம். சீன்ல நம்ம தியாவை தான் காட்டுறாங்க. நம்ம ரதன் சிங் வந்து யார்கிட்டயுமே சொல்லாமனும் எந்த ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸுமே இல்லாம அவன் வந்து வெளியே வந்து போயிருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட தியாக்கு வந்து பயங்கரமா ஷாக்கா இருக்கும். உடனே யாஷை கூப்பிட்டுட்டு, யாஷ் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு நான் ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தேன்னு தெரியல, இப்படி ரதன் சிங் இப்படி என்னை ஏமாத்திட்டு எப்படியோ தப்பிச்சு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரிலாம் அவ புலம்பிட்டு இருக்கானே. யாஷ் சொல்றான், தியா இது உன் மேல எந்த தப்பும் இல்லை தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை வந்து காம் டவுன் பண்றான். அதுக்கப்புறம் ஒரு வேலைக்காரங்க வராங்க. அவங்க கிட்ட வந்து தியா கேக்குறான், ரதன் சிங் சாப்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். சாப்பிட்டாங்க, இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் சரி ரதன் சிங் பார்க்க இன்னைக்கு எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறா. உடனே இன்னைக்கு வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாங்க, காலில் வந்து பெரிய பூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஏதோ காட்டுக்குள்ள போற மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே தியாக்கு வந்து அப்ப புரிஞ்சிருச்சு, அப்ப ரதன் சிங் வந்து காட்டுக்கு தான் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் கெஸ் பண்ணிட்டு ரதன் சிங்கும் யாஷும் வந்து அவசர அவசரமா போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு யார் வரானா, அத்தக்காரி வந்துட்டு தியா நில்லு, ரதன் சிங் எங்க, எதுக்கு வேலைக்காரங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேட்கறா, அப்ப ரதன் சிங் எங்க போனா எங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. தியா எந்த பதிலுமே சொல்ல மாட்டா. அப்புறம் அந்த இடத்துக்கு குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே மீசக்காரன் வந்து யாஷை பார்த்து கேட்கறான், யாஷ் என்னதான் நடக்குது சொல்லு அப்படின்னு. அவனுமே அமைதியா இருக்கான். ஏன்னா தியா சொல்லியிருப்பா இப்ப ரதன் சிங்க காணோங்கிறத யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. உடனே யாஷுமே வந்து அமைதியா இருப்பான். உடனே மீசக்காரன் என்ன பண்றானா, யாஷோட அம்மா இருக்கால அவளை வந்து ரொம்ப பயங்கரமா திட்டுறான். திட்டின உடனே யாஷோட அம்மா யாஷ்ட போயிட்டு, யாஷ் உனக்கு எந்த உண்மை தெரிஞ்சாலும் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுதுட்டே கேட்கறா. உடனே தியா இருந்துட்டு சொல்றா, ஆமா ரதன் சிங்க காணோம், எந்த செக்யூரிட்டியுமே இல்லாம ரதன் சிங் வந்து வெளியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு தியாவும் யாஷும் வந்து போயிடுறாங்க. இதை கேட்டுட்டு அத்தைக்காரிக்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அப்புறம் அப்படியே நம்ம ரதன் சிங்க தான் காட்டுறாங்க. அவன் அப்படியே ஜாலியா ஜீப்ல வந்து காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கான். அவனை வந்து ஒரு கார் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருது. அது கவனிக்காம அவன் போயிட்டே இருக்கான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கண்ணாடியில பாக்குறான், பின்னாடி கார் துரத்திட்டு வரதை கவனிக்கிறான். உடனே இறங்கி கையில கண்ணையும் எடுத்துட்டு யாரு அப்படின்ற மாதிரி போய் ஷூட் பண்ணலான்னு பார்ப்பான். பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேரும் இந்த கார்ல வந்திருப்பானுங்க. அப்புறம் அவனுங்களை பார்த்தோன்னா, வா நான் வந்து காட்டுக்குள்ள போறேன் நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் சேர்ந்து இப்ப காட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒரு இடம் வரும். அங்க வந்து இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்ல இது ரொம்ப டேஞ்சரான காடு, உள்ள வந்து புலிகள் நடமாட்டம் அதிகமா இருக்கு, அதனால நீங்க போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவன் வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்காம இல்ல நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான். அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப பயந்தாங்கொழிங்கல்ல, இல்ல நாங்களாம் வரல, நாங்க இங்கே வெயிட் பண்றோம், நீ வேணா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு அவனுங்க சொல்லிடுறானுங்க. உடனே ரதன் சிங் வந்து காட்டுக்குள்ள போயிடுறான் தனியா. அப்புறம் அப்படியே நம்ம தியாவையும் யாஷையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து ரதன் சிங்கை தேடிட்டே வராங்க காட்டுக்குள்ள. அப்படி வந்துட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தா அந்த அத்தைக்காரி, மீசக்காரன், அப்புறம் அந்த சாக்ஷி அக்கா இருக்கால அவளோட ஹஸ்பண்ட், இப்படி எல்லாருமே வந்து கார்ல பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. இது தியா பார்த்துட்டு இவங்களும் ஏன் வராங்க, நமக்கு சந்தேகமே குடும்பத்துல இருக்க எல்லாருமே தான், அப்ப ஏன் இவங்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இறங்கி போய் கேட்பா. இல்ல நாங்களும் வருவோம், ரதன் சிங் எங்க இருக்கா நாங்களும் கண்டுபிடிப்போம்னு சொல்றது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் அத்தைக்காரி சொல்லிடுவா. உடனே தியா வந்து திரும்பவும் யாஷ் கூட ஜீப்ல ஏறி போயிட்டு இருப்பா. உடனே இவங்க எல்லாரும் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. இது வந்து தியாக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு கன் எடுத்து அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்களா அந்த காரோட டயரை பார்த்து ஷூட் பண்ணிடுவா. உடனே கார் டயர் வந்து பஞ்சர் ஆயிருமா, அதுல அவங்க வந்து அங்கேயே நின்றுவாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அங்க வந்து செக் போஸ்ட் வரும்ல, அங்க இப்படி யாரும் வந்தாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமா இங்க வந்து நிறைய புலிலாம் நடமாடுது, அவங்க சொல்ல கேட்காம ராஜா வந்து உள்ள போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு தியாவும் யாஷும் வந்து ரொம்ப பயந்துட்டே காட்டுக்குள்ள தேடுறதுக்கு போயிருவாங்க. அப்புறம் அப்படியே நம்ம ரதன் சிங்க தான் காட்டுறாங்க. அவன் வந்து புலி எங்கேயாவது நடமாடுதா அப்படிங்கிற மாதிரி அதையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து ரதன் சிங்கை பார்த்து எவனோ ஒருத்தன் வந்து கன்னை வந்து ஏம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் தியா வந்து அப்படி தேடிட்டே வரல, அவன் வந்து ரதன் சிங்கை பார்த்துட்டு இந்த பக்கமா புடிச்சு இழுத்து, என்ன ரதன் சிங் பண்ணிட்டு இருக்க, நீ யாரு கேட்டு தனியா வெளியே வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். உடனே ரதன் சிங் சொல்றான், இல்ல தியா நான் வந்து ஷூட்டிங் பண்றதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே தியா சொல்லுவா, ரதன் சிங் இப்பெல்லாம் அனிமல்ஸ் ஷூட் பண்றது வந்து இல்லீகல் ஆயிடுச்சு, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட பேக்கை புடுங்குவா. பார்த்தா உள்ள வந்து கேமரா இருக்கும். அவன் வந்து போட்டோ ஷூட்டை வந்து சொல்லியிருப்பான். இவன் வந்து கன் ஷூட்டுன்னு நினைச்சிட்டு அவன் வந்து பயந்துருப்பா. அப்புறம் நம்ம ரதன் சிங் வந்து அந்த பக்கமா ஏதோ புலி வர மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேமராவை எடுத்து அந்த பக்கம் போக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து ரதன் சிங்கை சுடுறதுக்காக ஒருத்தர் நிப்பான்ல, அவனை வந்து தியா பாத்துருவா. தியா பார்த்துட்டு அவனை வந்து ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கன்னை இது பண்ணுவா. இந்த பக்கம் வந்து புலி வர மாதிரி இருக்கும். உடனே
தியா என்ன பண்ணுவானா மேல பார்த்து கண்ணை ஷூட் பண்ணிடுவா. ரதன் சிங்கை கொல்றதுக்காக வந்தால அவனும் வந்து ரதன் சிங்கை ஏம் பண்ணி ஷூட் பண்ணிடுவான். உடனே தியா வந்து டக்குனு ரதன் சிங் இந்த பக்கமா இழுத்துட்டு காப்பாத்திட்டு அந்த ஷூட் பண்ண வந்தான்ல அவனை நோக்கி துப்பாக்கி வச்சு சுட்டுட்டே இருப்பான். அப்புறம் யாஷும் வந்து அவனை துரத்திக்கிட்டே போவான். உடனே இங்கே வந்து இதெல்லாம் தெரியாம ரதன் சிங் என்ன பண்ணுவானா தியாவை பிடிச்சி திட்டுவானா, ஒன்னும் சின்ன பையன் கிடையாது தியா, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருப்பான். உடனே அந்த மரத்துல வந்து அந்த கொலகாரம் சுட்ட புல்லட் இருக்கும், அதை எடுத்து இங்க பாத்தியா, உன்னை கொல்றதுக்காக தான் யாரும் வந்திருக்காங்க, புரியுதா கொஞ்சமாது, உன்னோட உயிர் எவ்வளவு ஆபத்துல இருக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே ரதன் சிங் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுவான். சரி ஓகே சாரி தியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கும்போது தியா கோச்சிக்கிட்டே போவா. உடனே வந்து டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவா தியா. உடனே ரதன் சிங் சிரிச்சுட்டே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை வந்து தூக்கிட்டு அப்படியே அந்த காட்டை விட்டு வெளியே மெயின் ரோட்டுக்கு வந்துருவாங்க. அங்க வந்து பார்த்தா அத்தைக்காரி மீசக்காரன் எல்லாருமே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. உடனே தியா வந்து நீ கீழே இறக்கி விடு ரதன் ரதன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கீழே இறங்கி அப்படி நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருப்பா. உடனே அத்தைக்காரி வந்து ரதன் சிங்கை பார்த்துட்டு ரதன் சிங் உனக்கு ஒன்னும் ஆகலல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க விசாரிச்சுட்டு இருப்பா. உடனே அங்கிருந்து யாஷ் வருவான். அந்த கொலகாரன் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே ரதன் சிங் இருக்கான்ல அவன் வந்து யாஷ் கிட்ட போயிட்டு எனக்கு ஓ மேலதான் சந்தேகம் இருக்கு யாஷ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். தியாவும் ஷாக் ஆயிடுறா, குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. யாஷுக்கும் கண்ணே கலங்கிருது. உடனே தியா சொல்றா யாஷ சந்தேகப்படுறது வந்து நீ என்ன சந்தேகப்படுறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே யாஷ் சொல்லுவான் இல்ல தியா அவனுக்கு வந்து சந்தேகம் கரெக்டு தான், நான் வந்து எப்படி அந்த கொலகாரனை பிடிச்சி ரதன் சிங் முன்னாடி இன்னைக்கு நான் நிப்பாட்டி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா செக் போஸ்டையும் அலாட் பண்ணிட்டு அவன் வந்து அங்க வந்து போறான். அப்போ உடனே ரதன் சிங் வந்து கூப்பிட்டு சாரி யாஷ் எனக்கு வந்து எல்லார் மேலேயுமே சந்தேகம் இருந்துச்சு, அதான் நான் உன்னையும் இப்படி கேட்டேன், ஏன்னா நீ வந்து எல்லா இடத்துலயும் வந்து இருக்கிறியா, எனக்கு ஆபத்து வர்ற எல்லா இடத்துலயும் நீயும் இருக்கிற, அதனாலதான் வந்து எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சு, என்ன மன்னிச்சிரியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே 2 காதையும் பிடிச்சி அப்படியே கீழே செஞ்சு உட்காந்து உக்கி போட்டு அவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறான். உடனே யாஷும் ரதன் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்புறம் உடனே அத்தைக்காரி சொல்றா வா ரதன் சிங் நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. உடனே ரதன் சிங் இருந்துட்டு இல்ல நான் வரல, இவங்களுக்கு சப்போர்ட்டா நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அத்தைக்காரி எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது. யாஷ் ரதன் சிங் தியா இவங்க எல்லாருமே வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அங்கேயே இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ள இருக்க எல்லா செக் போஸ்ட்லயும் போலீஸ் அலாட் பண்ணி யாஷ் வந்து தேடிட்டு இருக்கான் அந்த கொலகாரனை. அப்போ வந்து தியா வந்து அந்த கேம்புக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது ரதன் சிங் வரான். வந்துட்டு தியா இங்க வா, உன் காலில் அடிபட்டுருச்சுல, நான் வந்து ஆயில்மெண்ட் போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து எடுத்து ஆயில்மெண்ட் போட்டுட்டு இருப்பான். தியாக்கு ரொம்ப வலிக்குமா, உடனே கத்துவா. உடனே ரதன் சிங் சொல்லுவான் இப்படி கத்தாத தியா, நான் உன்னை ஏதோ பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வெளியே இருக்கவங்க நினைக்க போறாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் காலில் வந்து ஆயில்மெண்ட் போட்டு விட்டுட்டு இருப்பான். அப்படியே நமக்கு யாஷை தான் காட்டுறாங்க. அவன் வந்து எல்லா காலையும் வந்து தரவா செக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஜீப் மட்டும் அந்த செக் போஸ்ட்ல நிக்காமையே அங்க இருக்க எல்லாத்தையும் வந்து தள்ளி விட்டுட்டு போகுது. உடனே யாஷ் வந்து பின்னாடி துரத்திட்டே போறான். லாஸ்டா யாஷ் எப்படியோ அந்த கொலகாரனை வந்து கன் பாயிண்ட்ல வந்து பிடிச்சிடுறான். உடனே அந்த கொலகாரனை வந்து போலீஸ் எல்லாரும் பிடிச்சி அங்க நிப்பாட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ரதன் சிங்கும் தியாவும் வந்துடுறாங்க. உடனே கொலகாரன்ட்ட எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க, யார் இதெல்லாம் உன்னை பண்ண சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பாக்குறாங்க. அவன் சொல்லவே மாட்டேன்ட்டான். உடனே அவனை வந்து அந்த ஜீப்லயே அப்படியே படுக்க வச்சுட்டு அப்ப யார் சொல்லுவான் உன் மேல வந்து நாங்க பாம்பை வைக்க போறோம், நீ உண்மையை சொன்னா அதை நாங்க எடுத்துருவோம், இல்லைன்னா அந்த பாம்பு உன் மேல இருந்து நீ வெடிச்சு செதறிடுவே அப்படிங்கிற மாதிரிலாம் யார் சொல்லுவான். உடனே தியா வந்து ஒரு கையில கட்டுவோம்ல வாட்ச், அதை வந்து எடுத்துட்டு வந்து அதுல டிக் டிக் டிக்னு சவுண்ட் வரும்ல, அதை வந்து பாம்பு மாதிரி நினைச்சுக்குவான். ஏன்னா அவன் வந்து பின்னாடி திரும்பி இருக்கான்ல அப்படி சொல்லிட்டு அந்த வாட்சை கொண்டு வந்து அவன் கையில அப்படி வைக்கிற மாதிரி பாம்பு மாதிரி வச்சிட்டு இருப்பா. உடனே அவன் பயந்து போய் ஐயோ பாம்பு வெடிச்சிருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பயந்து போயிட்டு அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிப்பான். அப்ப அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா அந்த அரண்மனையில இருக்க ஒரு பொண்ணு தான் வந்து இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே இதை கேட்டுட்டு எல்லாருக்குமே ஒரு பயங்கரமா ஷாக் ஆயிரும். என்னது ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆகி நிற்பாங்க. அதுக்கப்புறம் யாஷ் கேட்பான் வேற ஏதாவது அடையாளம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்ல அவங்க என்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லும் போது முகத்தெல்லாம் மூடி இருப்பாங்க, ஒரு கருப்பு துணியால மூடிட்டு தான் வந்து சொல்லுவாங்க, அவங்க முகத்தை வந்து நான் பார்த்ததே கிடையாது, இல்லைன்னா போன் பண்ணி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா வேற ஏதாவது அடையாளம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். உடனே அவன் சொல்றான் இல்ல காலில் வந்து கோல்டன் கலர் எம்ப்ராய்டு போட்ட ஒரு ஷூ போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டோன்னா 3 பேருமே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் 3 பேருமே அரண்மனைக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு ரதன் சிங் என்ன பண்றான் அப்படின்னா அவங்க சாக்ஷி அக்கா நடந்து போயிட்டு இருப்பா. உடனே ரதன் சிங் வந்து சாக்ஷி அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாக்ஷி அக்கா நீங்க தான் என்னை வந்து கொல்ல பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவான். உடனே இதை கேட்டுட்டு சாக்ஷிக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிருவா. குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.